காளியம்மன் கோயிலில் நோம்பி சாட்டியிருந்தாங்க. குட்டீஸுங்களை ஈவினிங் நேரமாக கூட்டிகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். குட்டீஸ் சுற்றி வர நின்றுக்கிட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்போ சக்கரை பொங்கல் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். குட்டீஸுங்க கோயிலில் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கோயிலில் கடையில் விற்கிற பொருள் எல்லாம் அவங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. வான வேடிக்கையெல்லாம் விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. குட்டீஸுங்க அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. கோயில்லையே அன்னதான சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. பசிக்கிறப்பெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சக்கரை பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணினதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். உண்மையாகவே சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டு. சாப்பிட சாப்பிட வயிறே நம்பின மாதிரியே இல்லை, அந்த அளவுக்கு கோயில் சாப்பாடு